234 வேண்டாம், 100 100 வேண்டாம், 50 50 வேண்டாம், 30 10 சீட் ஜெயிச்சிடும். நான் அரசியலே பேச மாட்டேன். தாவேகா தனித்து ரியல் அரசியல் தான் காட்டிட்டாரு. 10 சீட் கூட ஜெயிக்க முடியாதுன்னு சொன்னோம், ஜெயிச்சிட்டாரு. ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னோம், வந்துட்டாரு. நிலைச்சு நிக்காதுன்னு சொன்னோம், நம்பிக்கை வாக்குல வெற்றி பெற்றாரு. இதுக்கு மேல என்ன செய்யணும்? நீங்க அவங்களை எதிர்க்கிறீங்களா? புஷ்பா படம் மாதிரி இருக்கு, சோஃபா முன்னாடியே போகுது, சிஎம் பின்னாடியே போனார், எல்லாமே சொல்றீங்கல்ல. அதனால இந்த ஆட்சியை எதிர்க்கிறோம். இந்த ஆட்சி மக்களுடைய ஆதரவை பெற்றதில்ல. 118 நம்பர் நீங்க மக்கள்கிட்ட வாங்கல. அதிமுக 22 எம்எல்ஏ வாக்களிச்சாங்கல்ல, நீங்க வாக்களிக்கல. நீங்க எதிர்ப்பே இல்லாத ஒரு கிளியர் பாத்த நீங்களே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அப்ப நீங்க சொன்னது பூரா எதிர்ப்புன்னு சொல்லிட்டு, ஆனா நீங்க செஞ்சது நீங்க வெளிநடப்புக்கு என்ன வேலை இருக்கீங்க? உதயநிதி அவர்கள் எந்த கட்சி எல்லாம் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கன்னு சொல்றாரோ அந்த கட்சிகள் பூரா ஆதரவு வாபஸ் வாங்கிதான் கூட நாங்க போறது. இன்னைக்கு 144 எம்எல்ஏ கூட ஆதரவை சட்டமன்றத்தில் பெற்றிருக்கு. எதிரில் 22 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க. 5 மடங்கு கூட 6 மடங்கு கூட திரு விஜயனுடைய கை தான் ஓங்கின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் எங்க ஆக்ட் பண்ணுமோ அங்க ஆக்ட் பண்ணி, எங்க ரியாக்ட் பண்ணுமோ அங்க பண்ணி, எங்க நம்பர்ஸ் காட்டுமோ அங்க பண்ணி, எல்லா விதத்திலுமே சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வந்திருக்கிறார் நினைக்கிறேன். திமுக அவர் எதிர்த்து கூட வாக்களிக்காம நாங்கள் புறக்கணிக்கிறோம்னு போச்சு ஃபார் நோ ரீசன். அது ஒன்றும் குழப்பமே இல்லை. அது புரியவே இல்லை என்ன கணக்கு அப்படின்னு. கடைசியில என்னையும் அரசியல்வாதி ஆக்கிட்டாங்களே. விடுங்க சார், அவன் கெட்டதுக்காக அரசியல் பண்ணிட்டு இருந்தான். நீங்க நல்லதுக்காக ஒரே ஒரு தடவை பண்ணிருக்கீங்க. நீங்க சும்மா இருங்க. நீங்க எதுவும் என்கிட்ட சொல்ல, எனக்கு எதுவும் கேட்கல.